இந்த தங்கமேல் வந்துட்டு தானும் தான் குடும்பமும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது மறுபடியும் அந்த பாண்டியன் வீட்டுக்கு போயிடணும் அப்படி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சரணன் கிட்டையும் பாண்டியன் வீட்டாளட்டி கெஞ்சி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த பாண்டியன் வீட்டுல இருக்க யாருமே வந்துட்டு தங்கமேல் குடும்பத்தை அடுத்தபடியா நம்புறதுக்கு தயாராவே இல்ல. ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லார் காலையுமே விழுந்து தங்கமேல் கெஞ்சி பாக்குறாங்க. அப்பயுமே மனசு மாறாத சரணன் வந்துட்டு இந்த தங்கமேல் குடும்பத்தோட டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம, எனக்கு இதுமேல இந்த தங்கமேல் குடும்பமே வேண்டாம், எனக்கு தங்கமேலுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படி சொல்லி சரணன் வந்து ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துறாரு. அவசரப்பட்டு அப்படி எந்த ஒரு முடிவுமே எடுத்துறாதீங்க மாமா, நீங்க எல்லாமே கண்டிப்பா என்னால வாழ முடியாது, இந்த குடும்பத்தை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் போய் சரணன் கிட்டே அழுது புலம்புறாங்க. அவ்வளவு நேரமா கோவமாவே இருந்த சரணன் மட்டும் கடைசியா தங்கமேலுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. சரி, நான் இதுக்கப்புறம் நான் உன்னை நம்புறேன், ஆனா எனக்கா நீ ஒன்னே ஒன்னு பண்ணிட்டு வந்தா நான் மறுபடியும் வேணுமா உன்னை ஏத்துக்குவேன். இது வரைக்கும் நீ சொன்ன பொய்க்கும் உனக்கு எந்த சம்மந்தமே இல்ல, உங்க அம்மா அப்பா சொன்னனாலதான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன், என்னோட அம்மா அப்பா தான் என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க அப்பா அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து தங்கமேலுக்கு ஒரு கண்டிஷனை போடுறாரு. எப்படியாவது இந்த பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்தா போதும், நம்ம அம்மா அப்பா சொன்ன பொய் தானே நான் நம்மளுமே சொன்னோம், இல்லனா நம்மளும் இந்த பொய்யெல்லாம் சொல்லிருக்க மாட்டோம் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு இப்ப தான் அம்மா அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. சரணனை எப்படியாவது அடைஞ்சணுங்கிறதுக்காக தங்கமேல் வந்து இந்த அளவுக்கு போராடுறது பாக்குறக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்ல இருக்க தங்கமேல் வந்து கண்டிப்பா நம்ம கூட இருக்காது, நைட்ல எந்திரிச்சு போனாலும் போயிரு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட படுக்கிற பாக்கியம் வந்து தங்கமேலோட சரியா தன்னோட சாரியோட சேர்த்து கட்டி வச்சு தான் படுத்திருக்காங்க. இப்போ பாக்கிய தூங்கி இருக்கிறப்ப தனியா எந்திரிக்கிற தங்கமேல் வந்துட்டு வீட்ல இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லாம இதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பத்தி முடிவெல்லாம் எடுக்கணும், இதுக்கு மேலே அம்மா அப்பா நம்பிக்கிட்டு இந்த வீட்லயே இருந்தோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும், கண்டிப்பா இந்த பாண்டியன் வீட்ல இருந்து யாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம தான் போய் அவங்க கிட்ட பேசி ஆகணும், நம்ம சைடு இருக்க தப்ப நம்ம தான் உணர்ந்து இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆதாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்தா தான் நம்மள மறுபடியும் ஏத்துக்குவாங்க அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு வீட்டுல அவங்க அம்மா அப்பா கிட்ட யாருக்கிட்டுமே சொல்லாம அவங்க பாட்டு நைட்டோட நைட்டா கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. விடிய விடிய வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கிற தங்கமேல் வந்துட்டு யாராவது வெளியே வர மாட்டாங்களா, நம்ம சைடு இருக்கிற நியாயத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. காலையில கோலமூலான்னு சொல்லிட்டு ராஜிமீனா 2 பேர் வெளியே வராங்க. வெளியே வரவங்க வந்து தங்கமேல பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க ஏக்கா இங்கேயே உட்காந்து இருக்கீங்க, ஏன் இவ்வளவு நேரமா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி மீனாவை கேக்குறாங்க. வேற எங்க மீனா என்னை போ சொல்ற, இதானே என்னோட வீடு, ஒரு நாள் கோவப்பட்டு எல்லாரும் திட்டி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அதுக்காக நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா, கஷ்டமோ நஷ்டமோ இந்த வீட்டுல தானே வாழ்ந்தாகணும், அத்தை எங்க இருக்காங்க, அத்தை மாமாலாம் முடிச்சிட்டாங்களா, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படி சொல்லி தங்கமேல் வீட்டுக்கு வெளியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. தயவுசெய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கக்கா, வீட்டுல இருக்க எல்லாருமே உங்க மேல கோவமா இருக்காங்க, நீங்க இப்போதைக்கு யாருக்கிட்டையுமே பேச வேண்டாம், நீங்க உங்களோட வீட்டுக்கே கிளம்பி போயிருங்க, சரணன் மாமா முதற்கொண்டு யாருமே உங்க கிட்ட பேசுறதுக்கு தயாராவே இல்ல, உங்களை கண்ணில் பார்த்தாங்கன்னா அவங்களோட கோவம் தான் அதிகமாகும், தயவுசெய்து இங்க இருந்து போயிருங்க அப்படி சொல்லி ராஜிமீனா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பொறுமையா எடுத்து சொல்லி பாக்குறாங்க. என்ன ராஜிமீனா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது என்னோட வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு அதுக்காக அவங்க என் மேல கோவப்பட்டாங்க, அதனால நம்ம அந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா, என்னால கண்டிப்பா அப்படி அத்தை மாமாலாம் விட்டு போக முடியாது, உங்களுக்கு அத்தைக்கு இடையில எத்தனை வாட்டி சண்டை வந்திருக்கு, சண்டை வந்தப்பல உங்களையும் அத்தையும் நான் தானே சேர்த்து வச்சிருக்கேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து நிக்குது, அத்தை மாமா எல்லாருமே என் மேல கோவத்தோட இருக்காங்க, எனக்காக இன்னைக்கு 2 பேரும் போய் பேச மாட்டீங்களா, உங்களுக்காக நான் எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருக்கேன், எனக்காக இந்த சின்ன உதவி கூட பண்ண மாட்டீங்களா, ஏன் மீன் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி வீட்டுக்கு வெளியே நின்று தங்கமேல் வந்து சண்டை போட்டு இருக்காங்க. போதாத வரைக்கும் வீட்டுக்கு வெளியே நின்றுகிட்டே தங்கமேல் வந்து கோமதியை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வாங்கத்தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், நைட்டு ஃபுல்லா தூங்காம நம்ம வீட்டுக்கு வெளியே தான் நான் உட்கார்ந்திருந்தேன், இப்பயாவது என் கூட யாராவது பேசுங்களேன் அப்படி சொல்லி வீட்டுக்கு வெளியே தங்கமேல் கத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவத்தோட வெளியே வர கோமதி வந்துட்டு இப்ப மறுபடியும் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, வேற எதுவும் உங்க அம்மா திட்டம் போட்டு உன்னை அனுப்பிச்சு விடுச்சா, நாங்க பேசி பார்த்துட்டோம் எங்களால எதுவுமே பண்ண முடியல, அதனால மறுபடியும் நீயே போய் அழுது டிராமா பண்ணு சொல்லி உங்க அம்மா அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா, இந்த வீட்டுல இருக்க யாருமே உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாராவே இல்ல, எதுக்காக நீங்க வந்து அவங்க வீட்டுக்கே கிளம்பி போயிரு, உன்னை என்ன கண்ணில் பாக்குறக்கே பிடிக்கல அப்படி சொல்லி கோமதி ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு தூரம் கோமதி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட தங்கமேல் அந்த இடத்த விட்டு போறதுக்கே தயாரா இல்ல, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எங்க அம்மா அப்பா பேச்ச நான் கேட்டிருக்க கூடாது, அவங்க பேச்ச கேட்டுட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை நான் உணர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா பேச்சலாம் நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன், உங்ககிட்ட எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன், இந்த குடும்பத்துக்கு நான் நேர்மையா இருப்பேன் அப்படி சொல்லி தங்கமேல் அழுது புலம்பி பாக்குறாங்க. இதெல்லாம் நீ தப்பு பண்ணாததுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், உன்னால எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் பொய் சொல்லி எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு என் பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இப்ப நான் தப்பனா உணர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னா இதுக்கு மேல நீ பண்றதுக்கு எதுவுமே இல்ல தங்கமேல், உன் பேரை சொல்ற கூட எனக்கு அசிங்கமா இருக்கு, தயவுசெய்து இங்க இருந்து போயிரு அப்படி சொல்லிட்டு கோமதி தங்கமேல வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க. இருந்துமே போக மாட்டேன்னு சொல்லி தங்கமேல் அடம்பிடிக்கிறத பார்க்கவும் இந்த ராஜிமீனா 2 பேருமே வீட்டுக்குள்ள தள்ளி கோமதி வந்து கதவை பூட்டிடுறாங்க. இப்படி பாண்டியன் வீட்டுக்கு வெளியே நின்று தங்கமேல் அழுதுட்டு இருக்கிறத ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சுத்தி இவ்வளவு பேர் இருக்கீங்களே, யாராவது ஒரு ஆளுக்காவது எனக்காக வந்து பேச மாட்டீங்களா, நீங்க யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்கல்ல, வந்து எனக்காக யாராவது பேசுங்களேன் அப்படி சொல்லி ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் போய் இப்ப தங்கமேல் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களோட குடும்ப பிரச்சனைமா, இதுல நாங்க எப்படி தலையிட முடியும், இதனால நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்க யாருமே வர மாட்டாங்க. அப்ப பாட்டியை பாக்குற தங்கமேல் வந்துட்டு நீங்களாவது வந்து எனக்காக பேசுங்க பாட்டி, நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பொண்ணு கேட்பாங்க, தயவுசெய்து எனக்காக நீங்களா வந்து பேசுங்களேன் அப்படி சொல்லிட்டு பாட்டிகிட்ட எல்லாம் போய் கெஞ்சி பாக்குறாங்க. இந்த தங்கமேல் இந்த அளவுக்கு போய் சொல்லி அந்த பாண்டியன் வீட்டுல எல்லாரும் ஏமாத்திருக்கு, அதனாலதான் கோமதி இப்படி ஒரு கோவமான முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறது பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. என்னதான் தங்கமேல் அழுது போய் கெஞ்சினாலுமே பாட்டியுமே வந்துட்டு இங்க கோமதியோட முடிவை தான் அவங்களுமே எடுத்திருக்கிற மாதிரி அமைதியா எதுவுமே பேசாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. எனக்கா யாருமே பேச மாட்டீங்களா, இந்த எல்லா குடும்பமும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன், இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு தூரம் மாடா உழைச்சிருப்பேன், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை யாருமே உதவி பண்ண மாட்டீங்கல்ல, ஏன் இப்படி கல்லிஞ்சோட இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே நின்று தங்கமேல் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கமேல அடிச்சும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு, கொஞ்சம் கூட அதுக்கு புத்தி வர மாதிரி
மாதிரியே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா தங்கமேலோட அம்மாவா தான் இருக்கும். அவங்களால எதுவுமே பண்ண முடியலங்கவும் அவங்க பொண்ணு அனுப்பிச்சு விட்டு இப்ப கெஞ்ச சொல்லி அனுப்பிவிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்ப டைரக்டா கோமதி வந்து பாக்கியத்துக்கே போன் பண்ணிடுறாங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாதால உங்க பொண்ணு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா? தேவையில்லாம உங்க பொண்ணு விடிய காலையிலே வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஊர்க்காரங்க எல்லாருமே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஒழுங்கா வந்து உங்க பொண்ணை கூப்பிட்டு போயிருங்க அப்படி சொல்லி கோமதி சொன்னதுமே இங்க பாக்கியம் பதறி போய் பாண்டியனோட வீட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. உன்னை ஏன் கூட தானே இருக்க சொன்ன, எதுக்காக கிளம்பி வந்த? உன்னால ஒரு 2 நாள் இந்த வீட்டை பிரிச்சு இருக்க முடியாதா? நீ தான் இந்த வீட்டால எல்லாரும் மேலயும் பாசம் வச்சிருக்கிற. அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே உன் மேல பாசம் இல்ல. ஒரு நாள் கூட இந்த குடும்பத்தை பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி நீ நினைக்கிற. ஆனா உன்னை ஒரே அடியா வெறுத்து ஒதுக்கிட்டாங்க அவங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல நீ மறுபடியும் சேர்ந்து வாழமா தங்கமேலு? சுத்தி ஊர்க்காரங்க எல்லாம் எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவ்வளவு தூரம் சம்மந்தி வீட்டுல அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு மருமகளா இருந்துட்டு அந்த பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டுல தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த கோமதி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இது யாருமே நீங்க கேட்க மாட்டீங்களா? இந்த ஊர்க்காரங்க யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு என்னமோ பாண்டியன் வீட்டாலே தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி இந்த தங்கமேல் குடும்பத்து மேல எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி பாக்கியம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஊர்க்காரங்களுமே இங்க பாக்கியத்து கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தங்கமேல பார்த்தாலும் பாவமா இருக்கு. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக இப்படியான தண்டனை இல்லாம கொடுக்கிறது. அந்த பொண்ணை பார்த்தாலே பாவமா இருக்கு. இதனால வந்து பேசுங்க அப்படி சொல்லிட்டு இப்ப ஊர்க்காரங்களுமே தங்கமேல் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த கோமதி வந்துட்டு அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த சரணன் வந்துட்டு இப்ப உண்மையிலே என்ன நடந்துக்குங்கிறத புரிஞ்சுக்காம இந்த தங்கமேலோட குடும்பம் பண்ண டிராமாவெல்லாம் நம்பிக்கிட்டு ஊர்க்காரங்களும் தங்கமேல் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதை பொறுத்துக்க முடியாம ரொம்பவே கோவத்தோட வெளியே வர சரணன் வந்துட்டு இந்த மாணிக்கத்தை பிடிச்சு அடிக்கிறக்கே போயிடுறாரு. மறுபடியும் அழுது டிராமா போற பாக்கியம் வந்துட்டு பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே மாப்பிள்ள வந்து என்னெல்லாம் பண்றாரு. இத்தனை நாளா என் பொண்ணுமே இவர கல்யாணம் பண்ணி இந்த வேதனை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் என் பொண்ணு அந்த வீட்டுல தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுது. அப்படிப்பட்ட பொண்ணை தான் அவங்க வீட்டு விட்டு வெளியே தள்ளி கதவு போட்டிட்டாங்க. இப்போ உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, இதுதான் இந்த மாப்பிள்ளையோட குணமே அப்படி சொல்லிட்டு பாக்கியம் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே சரணன் ஒரு கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பொறுமையா இருந்த பொண்ணு சரணன் வந்துட்டு போதும்பா, இதுக்கு மேல என்னால இவங்க பண்ற டிராமா எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இவங்களை விட்டாலும் நம்ம குடும்பத்தை இப்படிதான் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னமோ இவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நம்ம தான் எல்லா தப்பு பண்ண மாதிரி ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி இப்ப ஊர்க்காரங்க முன்னாடி நல்ல பெருமை எடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்னால தங்கமேல் கூட கண்டிப்பா வாழ முடியாது. இப்ப வரைக்கும் அவங்க போய் மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு தேவையே இல்லப்பா. பேசாம எனக்கு தங்கமேலுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படி சொல்லி சரணன் ஒரு முடிவு எடுத்துறாரு. சரணனோட முடிவை கேட்டு இங்க பாண்டியன் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிறாருன்னா இன்னொரு பக்கம் தங்கமேலுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம அம்மா அப்பா வராம இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. என்னதான் அத்தை மாமாக்கு நம்ம மேல கோபம் இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நாள் இங்கே உட்காந்து நம்ம கெஞ்சினோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளை ஏத்திருப்பாங்க. தேவையில்லாம நம்ம அம்மா அப்பா தான் இங்க வந்து பிரச்சனை பெருசாக்கிட்டாங்க. அதனாலதான் சரணன் மாமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு சொல்லி தங்கமேலுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. மறுபடியும் போய் சரணன் கிட்ட பேசுற தங்கமேல் வந்துட்டு ஒரு கோவத்துல கூட அப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் சொல்லிடாதீங்க மாமா. எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. நான் உங்களை நம்பி தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். நான் இப்ப சொல்றேன், இனிமேல் நான் எங்க அம்மா அப்பாவோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க பேச்சை கேட்டு தான் நான் எல்லா தப்புமே பண்ணேன். இனிமேல் நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன் மாமா. நான் எந்த ஒரு பொய்யுமே பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி தங்கமேல் போய் அழுது கெஞ்சி பாக்குறாங்க. அப்ப ரொம்பவே பொறுமையா பேசுற சரணன் வந்துட்டு உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு வேணுமா தரேன். இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல. இது எல்லாமே எங்க அம்மா அப்பாவோட தூண்டுதல்னால தான் பண்ணேன். எங்க அம்மா அப்பா தான் இப்படி எல்லாம் போய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்த சொன்னாங்க. இந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக எங்க அம்மா அப்பா மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீ வேணுமா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண. நீ உண்மையிலே அப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேனா உன் சைடு எந்த தப்புமே இல்ல. உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு நீ எதுவுமே பண்ணல. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ உண்மையை மறைச்சது காரணம் உங்க அம்மா அப்பா தான் அப்படி சொல்லி நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு சரணன் தங்கமேல கூப்பிட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி வீட்டுக்குள்ள போயிடுறாரு. மறுபடியும் இந்த பாண்டியன் குடும்பத்து கூட சேரணுங்கிறதுக்காக நம்ம அம்மா அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி பொறுமையா யோசிச்சுட்டே தங்கமேல் வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. தங்கமேலோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்க அம்மாவும் அப்பாவும் தான். ஒரு வசதியான இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பத்துல நிறைய பொய்ய சொல்லி இந்த பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்துறது எங்க அம்மா அப்பா தான். எங்க அம்மா அப்பானால தான் என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்க அம்மா அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க போல. இவ்வளவு தூரம் பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் தங்கமேல் வந்து மறுபடியும் சரணன் கூட சேரணும்னு நினைக்கிறது பாக்குறதுக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.